ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, ஜோதி எனும் பஞ்சகர்த்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீர்த்து நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாரவிந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம் ஒரு அற்புதமான கலை. அது சார்ந்த தொடர் பதிவுகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று தியாகராஜசேகரம் என்ற நூல் 1926 வெளிவந்த நூல். அந்த நூலில் உள்ள தகவல்களையே இன்று தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அதில் இன்று 10ஆம் பாவ பலன்கள், ஏற்கனவே 10ஆம் பாவத்தின் பலன்கள் சார்ந்த காணொலியை கொடுத்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்று 10ஆம் பாவத்தினுடைய தொடர் பலன்கள். சரி, வாருங்கள் காணொலிக்குள் செல்வோம். 10ஆம் இடத்து அதிபதி, 5ஆம் இடத்து அதிபதி, இவர்கள் வலிமை பெற்ற கிரகங்கள் இருக்குமானால் அஷ்டாங்க யோகம் முடிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 10ஆம் இடத்து அதிபதியும் 5ஆம் இடத்து அதிபதியும் ஒருவருக்கொருவர் தொடர்பு இருக்கும் பட்சத்தில் இவர்கள் வலுவான அரசாங்க அதிகாரிகளாகவோ அல்லது அரசாங்கத்தை கட்டுப்படுத்தும் தகுதி உள்ளவர்களாகவோ அல்லது பிரபலமான அரசியல்வாதிகளாகவோ இருக்கிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அடுத்து 10ஆம் இடத்து அதிபதி, லக்னாதிபதி, பஞ்சமாதிபதி இவர்கள் வலிமை பெற்று 10ஆம் இடம் சுத்தமாக இருக்க வாக்குஸ்தானாதிபதி வலிது பெற்றிருந்தால் சன்னியாசியாக இருந்தாலும் அவர்கள் சொல்லும் வார்த்தை அப்படியே பலிக்கிறது என்பது நடைமுறையில் சில ஜாதகங்களில் பார்த்திருக்கிறோம். 10ஆம் இடம் லக்னம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 4ஆம் இடம், 2ஆம் இடம், இந்த அதிபதிகள் வலுப்பெற்று ஒருவருக்கொருவர் மித்திரு கரங்களாக இருப்பின் இல்லறத்திலே சிறிது காலம் இருந்துவிட்டு பிறகு சன்னியாசியாகிறார். அந்த சந்நியாசம் மிக சாலச்சிறந்ததாக அமைகிறது என்று சொல்லப்படுகிறது. இப்படி அமைந்தவர்கள் ஒன்று பட்டினத்தார் மற்றும் சித்தார்த்தர் என்று சொல்லக்கூடிய புத்தர். இவர்கள் இருவர்களுடைய ஜாதகம் இந்த அமைப்பை பெற்றிருக்கிறது. சூரியன் லக்னாதிபதி, சந்திரன் இவர்களில் வலிது பெற்றோர்களுக்கு 10ஆம் இடத்த அதிபதி காலால் கர்மமும் ஜீவனமும் சொல்லப்படும். மேற்படி நட்சத்திரத்தினுடைய கால் சூரியனின் காலாகில் வைத்திலும் இரத்தினம் ஸ்வர்ணம் இவற்றின் வியாபாரத்தாலும் தூதாலும் பிதுர் ரச்சனத்தாலும் ஜீவிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சந்திரன் காலாகில் வேளாண்மையாலும் மாதுரஸ்தானமானால் ஸ்திரீகள் மற்றும் தனத்தாலும் ஜீவித்திருப்பான். அங்காரகனாய் இருப்பின் வேளாண்மை மற்றும் பூமி மற்றும் கனரக இயந்திர வாகனங்கள் சம்பந்தப்பட்டதாக ஜீவனம் அமைகிறது. புதன் நட்சத்திரத்தின் காலில் அமையும் பட்சத்தில் சிற்பம், ஜோதிஷம், வித்வான், தந்திரம், கானம் பாடுதல், புரோகிதம் இவற்றுகளாலும் பந்துக்களாலும் ஜீவனம் செய்கிறார். குருவின் காலாகில் ராஜ சன்மானம், ஞானோபதேசம், மாந்திரிகம், புராணம், நீதி சாஸ்திரம் இவற்றால் ஜீவனம் செய்கிறார். சுக்கரனுடைய காலாகில் பசு பரி ரத்தினம், ஸ்வர்ணம் ஈந்து போல வியாபாரங்களாலும் ஸ்திரீ தனங்களாலும் ஜீவிப்பான். சனியின் காலாகில் சொற்ப காரியங்கள், கோல், வஞ்சகம், சுமை சுமத்தல் மற்றும் கடினமான ஏழை கூலி தொழிலாளிகள் மற்றும் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட ஜீவனத்தில் இவர்கள் ஜீவிக்கிறார்கள். மேற்சொன்னவைகள் அந்தந்த கிரகங்களினுடைய நட்சத்திர கால்களில் நிற்க அந்த நட்சத்திர கால்களை கொடுத்த கிரகங்கள் வலுவாக இருக்கும் பட்சத்தில் இந்த பலன் அப்படியே நடக்கிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. சுக்கிரன் கர்மாதிபதி, தனாதிபதி மற்றும் புதன் 10ஆம் இடத்தில் இருக்க எக்கியம் பண்ணுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வியாழன், குருவும் சுக்கிரனும் 10ஆம் இடத்தில் இருக்க அது உச்சம் அல்லது சுபட்சேத்திரமாக இருக்கும் பட்சத்தில் அவன் எக்கியம் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார்கள். அதாவது விலை உயர்ந்த உலோகங்கள் மூலம் அவர்கள் ஜீவனம் செய்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். ராகு கர்மஸ்தானத்தில் இருக்க அல்லது சூரியன் நிற்க கங்கா ஸ்நானம் லாபிக்கும்.
கர்மஸ்தானம் மீனமாக இருக்க அதில் வியாழனாவது சுக்கிரனாவது புதனாவது செவ்வாயுடனே கூடியிருக்க கங்கா ஸ்நானம் இவர்களுக்கு சோபிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கர்மஸ்தானத்தில் ஜலராசியாக இருக்க அதில் குருவாவது சந்திரனாவது கேந்திரஸ்தானம் 10ஆம் உடையவனுடனே சந்திரனாவது சுக்கிரனாவது கூடி சுபக்ஷேத்திரத்தில் இருக்க, அதாவது சொந்த வீட்டில் இருக்க, விரயஸ்தானத்தில் இருக்க, புதன் இருக்க, பாக்கியாதிபதி கேந்திர கோணத்தில் இருக்க கங்கா ஸ்நானம் பண்ணுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சந்திரன் 3இல் நிற்க கர்மாதிபதியுடனே கூட புண்ணியவான். புதனாவது சேவனாவது 10ஆம் இடத்துக்காரனாவது செவ்வாயுடனே கூடியிருக்க செவ்வாய் பார்க்க திருப்பணி செய்யக்கூடிய தகுதியோடு பிறப்பான். கர்மாதிபதியுடனே 4ஆம் இடத்துக்கூடிய அவன் கூட ஜீவனமாக இருக்கும் போது இவன் திருப்பணிகள் செய்யக்கூடிய தகுதியுள்ள ஜீவனத்தை பெறுகிறார். கர்மகாரகனுடன் சந்திரன் கூடினால் குளம் தடாகம் வெட்டி நீர்நிலையை காலத்திற்கும் பெயர் சொல்லக்கூடிய தன்மையுள்ள ஜீவனத்தை செய்கிறார். புதன் 10ஆம் இடத்தில் இருக்க 10இல் நிற்க பாக்கியாதிபதி பாவிகள் பாராதிருக்க இவர்கள் எழுத்து சம்பந்தப்பட்டது மற்றும் பத்திரப்பதிவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவர்கள் ஜீவனத்தை தரமாக செய்கிறார்கள். 10ஆம் இடத்துக்காரனுடன் சந்திரன் கூடியிருக்க பாக்கியவான் திரிகோணத்தில் இருக்க ராகு கேது பாராமல் இருக்க இவர் மதிமுக்கால் மந்திரங்கால் வேலை சம்பந்தப்பட்டது அல்லது மாந்திரியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவர்கள் தரமானவர்களாக காட்சியளிக்கிறார்கள். கர்மஸ்தானாதிபதி சஷ்ட அஷ்டம நீசத்தில் நிற்க பாவர்கள் பார்க்க ராகு கூட இவர்களும் மதிமுக்கால் மந்திரங்கால் வேலை மற்ற அல்லது தாந்திரிக பரிகாரத்தில் இவர்கள் நல்ல தனம் தானியே சேர்க்கிறார்கள். தர்மஸ்தானத்திற்கு செவ்வாய் இருக்க சுபகிரகம் நாளில் கோபுர அங்கிசமேற ஆக்கினை செய்யப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 10இல் சூரியன் செவ்வாய் நிற்க அவனுடனே அவர்கள் கேந்திரத்தில் நிற்க குரூர ஆக்கினை செய்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆக்கினை எக்கியும் என்ற வார்த்தைக்கு நமக்கு இதுவரை தெளிவான அர்த்தம் தெரியவில்லை. உங்களுக்கு ஏதாவது இந்த வார்த்தைகளினுடைய அர்த்தம் தெரிந்திருக்கும் பட்சத்தில் எங்களுக்கு கருத்து பெட்டியில் உள்ள கருத்து பதிவில் தெரியப்படுத்துங்கள். மற்றும் இந்த 10ஆம் இடம் என்று பார்க்கும் பொழுது 10ஆம் இடம் என்று பார்க்கும் பொழுது லக்கணத்துக்கு 2ஆம் இடம் அதற்கு தனஸ்தானம், அதற்கு 9ஆம் இடமே லக்கணத்துக்கு 10ஆம் இடமாக அமைகிறது. லக்கணத்துக்கு 4ஆம் இடம் என்று பார்க்கும் பொழுது அதற்கு 7ஆம் இடம் 10ஆம் இடமாக அமைகிறது. லக்கணத்துக்கு 6ஆம் இடம் அதற்கு 9ஆம் இடம் 10ஆம் இடமாகிறது. லக்கணத்துக்கு 10ஆம் இடம் அதற்கு 10ஆம் லக்கணத்துக்கு 7ஆம் இடம் அதற்கு 10ஆம் லக்கணத்திற்கு சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்திற்கு 10ஆம் இடம் சுகஸ்தானமாக வருகிறது. ஆக நன்றாக கவனித்து பாருங்கள். நல்ல தரமான வாக்குஸ்தானமும் தனஸ்தானமும் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் தொழிலில் தரமான வெற்றியை பெறுகிறார்கள். 4ஆம் இடம் வலுப்பெற்றிருக்க அவர்கள் ஜீவனத்தில் தரமான வெற்றியை பெறுகிறார்கள். 6ஆம் இடம் வலுப்பெற்றிருக்க அவர்கள் கடன் மற்றும் வட்டி மற்றும் கமிஷன் பேசிக் சம்பந்தப்பட்ட வகையில் அவர்கள் ஜீவனம் தரமாக இருக்கிறது. இலக்கணத்துக்கு 7ஆம் இடம் சம்பந்தப்பட்டிருக்கும் பட்சத்தில் அவர்கள் வாழ்க்கை துணையின் மூலமாகவோ அல்லது தரமான கூட்டாளிகள் மூலமாகவோ அவர்கள் ஜீவனத்தில் பரிணமிக்க முடிகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். என்னுடைய அலைபேசி எண் 978897299999 மற்றும் ஒரு எண் 9791399649. தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோ இமை என்னும் பிள்ளை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பாராமே.